பெட்டிஷனர்ஸ் கிட்ட ஒரு நியாயமான ஒரு அச்சம் இருக்கலாம், ஒரு ஃபியர் இருக்கலாம். தட் இந்த ஜட்ஜ் வந்து என் கேஸை எந்த நோக்கத்தில் பார்ப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி பெட்டிஷனர்ஸ் மைண்டில் எழும். நான் வந்து மனுஸ்மிருதியை வச்சு தான் ஃபாலோ பண்ண போகிறேன், நான் குர்ஆனை வச்சு தான் ஃபாலோ பண்ண போகிறேன், நான் பைபிளை வச்சு தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜஸ் சொன்னால் அது வந்து எப்படி அதை இது பண்ண முடியும்? ஒரு ஜட்ஜை வந்து நீங்கள் இந்த கேஸ்லேருந்து விலகிக்கோங்க அப்படின்னு சொல்கிற ரிக்வெஸ்ட் வந்து இட் இஸ் அதுக்குன்னு ஒரு ஜட்ஜு வந்து ஓத்து எடுக்கும்போதே கான்ஸ்டிடியூஷன் மேலே தான் ஓத்து எடுத்துகிட்டு வந்து உட்கார்றாங்க. அப்படி இருக்கும்போது அதோடு இருக்கிறது தான் வந்து ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ். மோர்தன சாட்டுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து ஜுடிஷியரியை பற்றி பேசலாம் அப்படின்னு. ஏன் ஜுடிஷியரியை வந்து தேர்ட் பில்லர், மூன்றாம் தூண்னு சொல்கிறோம்? நம்ம நாட்டில் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது ஸ்டேட் பவரை வந்து மூணாக பிரிக்கப்பட்டது. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா நம்ம பாராளுமன்றத்தில் சட்டம் அமைக்கிற இடம். எக்ஸிக்யூட்டிவ்ன்றது கவர்மெண்ட்டு, கவர்னர், போலீஸு, மீதி இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸ், இவங்கெல்லாம் வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறவங்க. ஜுடிஷியரின்றவங்க வந்து சட்டத்தை அட்மினிஸ்டர் பண்ணுறது, அரசமைப்பு சட்டத்தை வந்து இங்கே நல்லா கைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது, மக்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது இப்படி தான் வந்து நம்ம சிஸ்டமே அமைக்கப்பட்டு. அதாவது கான்ஸ்டியூஷன்னா நமக்கு அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த உரிமைகள் மக்களுக்கு சரியாக கிடைக்குதா, இல்லை அதை நிலைநாட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அமைப்பாக தான் ஜுடிஷியரி இருக்குது அப்படிங்கிறது. ஒரு ஜட்ஜு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அவங்க என்ன ப்ராசஸை மேற்கொள்வாங்க? ஜுடிஷியல் டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸாக நம்ம பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க ஜட்ஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆனோடனே அதை டெஃபினட்டாக அதை படிப்பாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து உருவாகும். பட் அந்த கருத்தை வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு, பக்கமாக எடுத்து வச்சுட்டு, அந்த கேஸை கேட்கும்போது ரெண்டு பெட்டிஷனர்ஸும் ரெண்டு பார்ட்டிஸும் கொடுக்குற எவிடன்ஸு, ரெண்டு பேரும் கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன், அந்த அந்த லாவோட இன்டர்பிரிட்டேஷன், அதுவும் இல்லாமல் அந்த ஆர்குமெண்ட்ஸு, இது மூணுமே அவர் கேட்டுட்டு அவரோட அபிப்பிராயத்தை அது கூட இணைத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றது தான் ஜுடிஷியல் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஜுடிஷியல் டெசிஷன் மேக்கிங்கில் ஆக்சுவலாக எவிடன்ஸு, இன்டர்பிரிட்டேஷனு ப்ளஸ் வந்து அதுலேருந்து அந்த எவிடன்ஸ்லேருந்து இன்டர்பிரிட்டேஷன்லேருந்தும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எவிடன்ஸு வேறு ஏதாவது சயின்டிஃபிக்கான ப்ரூஃபோட ஜட்ஜு வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு நியாயத்தை சொல்வதற்கான, ஒரு நீதி அளிப்பதற்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய. இது இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சில டைமில் ஜுடிஷியல் நோட்டீஸ் அப்படின்னு எவிடன்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்கு. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து ஆர்குமெண்ட்டாக தான் நமக்கு ஜட்ஜுக்கு தெரிய வரணும்னு இல்லை. இப்போது இன்றைக்கி வந்து நியூ மூனா, இன்றைக்கி பௌர்ணமியா அப்படின்றது வந்து ஜட்ஜுக்கு ஆர்குமெண்ட்டில் சொல்ல தேவையில்லை, அவருக்கே தெரியும். அதே மாதிரி இந்த சொசைட்டியில் இந்த சிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே ஃப்ளட் வந்ததா இல்லையா, இதெல்லாம் வந்து ஜுடிஷியல் நோட்டீஸ். ஸோ சில விஷயங்கள் ஜட்ஜுக்காக தெரிய வரும், அதுவுமே கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சேரும். அதாவது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், கேதர்டு இன்ஃபர்மேஷன் வச்சும் அவங்க வந்து ஒரு இதுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறது. அண்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டியில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பேசுகிறார். பேசும்பொழுது என்னோட மிச்சம் இருக்க டென்யூரில் I'll keep சனாதனம் தர்மா இன் மை ஹார்ட், இன் மை மைண்ட் அப்படிங்கிற டோனில் வந்து பேசுகிறார். அப்போ வந்து ஹீ இஸ் எக்ஸ்பிளிசிட்லி, அதாவது வெளிப்படையாக நான் இதை வைத்து தான் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து திரு ஜிஆர் சுவாமிநாதன் நல்லா தெரியும். அது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, இதுக்கு முன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. பட் இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவரோட ஜுடிஷியல் மைண்டை வந்து அவர் தெரிவிக்கிறார். ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாலேயே அவர் வந்து ஒரு முன்கூட்டியே ப்ரெஜுடிஷியலாவோ பயஸ்டாவோ இந்த கேஸை பார்க்க வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு பெட்டிஷனர்ஸ் கிட்ட ஒரு நியாயமான ஒரு அச்சம் இருக்கலாம், ஒரு ஃபியர் இருக்கலாம். தட் இந்த ஜட்ஜ் வந்து என் கேஸை எந்த நோக்கத்தில் பார்ப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி பெட்டிஷனர்ஸ் மைண்டில் எழும். இதே வந்து நார்மல், இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு இல்லை ஒரு ஜாப் அப்ளிகேஷன் இஷ்யூ, இதில் வந்து இந்த மாதிரி பயஸ் வர்றதுக்கு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் சென்சிட்டிவான இஷ்யூஸ்,
ரிலேட்டட் டு ரிலிஜன், கம்யூனிட்டி, ரைட்ஸ் ஆஃப் விமென், இந்த ஏரியாஸில் இல்லை ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், இந்த ஏரியாஸில் வர கொஸ்டின்ஸு, கேள்விகள் எப்போ ஜுடிஷியரி முன்னால் வருதோ அப்போ இந்த அச்சம் வர்றதுக்கு பாயிண்ட் இருக்கு. அப்போ இப்போ ஒரு ஜட்ஜ் அப்படிங்கிறவர் வந்து எந்த ஒரு பயாஸ்டும் இல்லாமல், எந்த ஒரு ப்ரெஜுடிஸும் இல்லாமல் ஓப்பனாக கோர்ட் ஆஃப் லாக்குள்ள வந்து அவங்களோட ஆர்கியூமெண்ட் வித் எவிடன்ஸோட தான் இது பண்ணணும். ப்ளஸ் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் டெர்ஷியரி சோர்சஸ் இருந்தாலும் கூட அது ஜட்ஜோட நோட்டீஸ்க்குள்ள அதுவும் எவிடென்ஷியலாக இருந்தாக்க அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ இந்த ப்ராசஸ் தான் நமக்கு டெமோக்ராட்டிக்காக இருக்கிறதுக்கு, ஜுடிஷியரி மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. ஆமாம். ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஜிஆர் சாமிநாதன் மட்டும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி வந்து கேரளாவில் நடந்த ஒரு பிராமின் கான்ஃபரன்ஸில் கூட வேற சில ஜட்ஜஸும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இவங்க இப்படி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த டெமோக்ரஸிக்கு சரியான விஷயமா இருக்குமா? இதை வந்து நான் லாயராக இருக்கேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். எவ்ரி பர்சன் இன் திஸ் கண்ட்ரி ஹேஸ் அ ரைட் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன். ஒருத்தருக்கு ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஜட்ஜஸ்க்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் நமக்கு ஏன் கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சொல்கிறாரு, என்னோட ஃப்யூச்சர் ஜுடிஷியல் கெரியரில் நான் வந்து இந்த மாதிரி செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த அச்சத்தை உருவாக்குது. பாயிண்ட் 1. 2வது பாயிண்ட்டு, ஒரு ஜட்ஜ் வந்து முன்கூட்டியே இதுதான் என்னோட ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னும் போது ஒரு பெட்டிஷனருக்கோ இல்லை ஜென்ரல் சொசைட்டிக்குமே அது ஒரு மெசேஜ் மாதிரி தான் போய் சேருது. வைல் அ பர்சன் ஹேஸ் அ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், சில பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது அவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இது வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற இடத்துலேருந்து இது அப்படியும் சேர்த்து தான் பார்க்க முடியுங்கிறது வந்து பொதுவானவங்களுக்கும் இருக்குது. லாயராக நீங்களுமே வந்து அதை வந்து இது சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் கேசஸ் வருது. சென்சிட்டிவ் கேசஸ் வரும்பொழுது எனக்கு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெட்டிஷனருக்கு உரிமை இருக்கா, லாயருக்கு உரிமை இருக்குதா? இதை வந்து லால ரெக்யூசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்யூசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜுக்கே ஜட்ஜு மே ஹிம்செல்ஃப் ஃபீல், அவருக்கே தோணலாம் தட் இந்த கேஸில் நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கலை, இல்லை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சா அவரே வந்து அதில் விலகிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து இந்த பெட்டிஷனரை லாயராக இருக்கும்போது அட்வைஸ் பண்ணியிருக்கேன், இல்லை லாயராக இருந்தப்போ நான் வந்து அவருக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அவர் ரெக்யூஸ் பண்ணிக்கலாம். 2வது, இந்த பெட்டிஷனர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், இல்லை அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற லாயர் வந்து எனக்கு ஜூனியராக இருந்திருக்காரு அப்படின்ற போதும் ரெக்யூஸ் பண்ணிக்கலாம். 3வது, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து எனக்கு ப்ரீ கன்சீவ்டாக நோஷன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து பயஸ் இருக்குது, ஜுடிஷியல் பயஸ் இருக்குது, இந்த சப்ஜெக்டில் வந்து நான் நியூட்ரலாக செயல்பட முடியாது அப்படின்னு அந்த ஜட்ஜுக்கு தோணுனா அவர் ரெக்யூஸ் பண்ணிக்கலாம். இதே அச்சம் வந்து பெட்டிஷனர்ஸ்க்கு இருக்குது, ரீசனபிளாக நியாயமான அச்சம். அதாவது இந்த ஜட்ஜு முன்னால் நான் போனேன்னா எனக்கு நீதி கிடைக்காது, ஜுடிஷியல் மைண்ட் வந்து நியூட்ரலாவோ அன்பயஸ்டாவோ இருக்காது அப்படின்ற போது தே கேன் ரிக்வெஸ்ட். இது 1987 ரஞ்சித் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸில் ரீசனபிள் அப்ரஹென்ஷன் ஆஃப் பயஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலேட் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு ஜட்ஜை வந்து நீங்கள் இந்த கேஸ்லேருந்து விலகிக்கோங்க அப்படின்னு சொல்கிற ரிக்வெஸ்ட் வந்து இட் இஸ் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோ எஸ்ஓபிஸோ எதுவும் இல்லை, ஆர்டர்ஸும் இல்லை. வித்ட்ரா பண்ணிக்கிற ஜட்ஜும் வந்து ஆர்டர் போட்டு வித்ட்ரா பண்ணுறது இல்லை, தே ஜஸ்ட் இன்ஃபார்ம் அண்ட் தே ஸ்டெப் டவுன். அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு யார் ஹையர் அத்தாரிட்டியோ அவங்கள்ட்ட அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரிஜிஸ்ட்ரார்ட்ட சொல்லி இந்த கேஸை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் இப்போ யுஎஸ் மாதிரியான கண்ட்ரியில் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெட்டிஷனர் ஹேஸ் ரைட் டு ரெக்வெஸ்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்குது. என்னென்னா இவர் வந்து இதுக்கு சரியாக செயல்பட மாட்டார். காரணம் அதுக்கு பிரசிடென்ட்ஸை வந்து சொல்கிறதோ அவர் வெளியில் பேசின விஷயங்களோ இருக்கும் பொழுது இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ரெக்யூசலுக்கு வரோம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் அப்படி பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு ரைட்டு உரிமையா அப்படின்னா இல்லை, இது டிஸ்கிரிஷன் தான், கோர்ட்டோட டிஸ்கிரிஷன். அதாவது நம்ம அந்த ஜட்ஜுக்கிட்ட தான் நம்ம சொல்ல போகிறோம், அந்த கோர்ட்டோட டிஸ்கிரிஷனில் அதை வந்து அப்ளை பண்ணலாம்.
இப்போ என்னன்னா, இப்போ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு வரும்பொழுது எங்கேருந்து வருதுன்னா, கிரிட்டிக்கிங் த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற பொழுது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வராது. ஆனா கிரிட்டிசைசிங் த ஜட்ஜ் டுவர்ட்ஸ் த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கும்பொழுது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வருது அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்படி ஒரு பயாஸ்டான ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிக்ல வைக்கும் பொழுது நம்ம வந்து காமனா ஒரு ஆள் வந்து எப்படி இந்த பயாஸ்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு லீட் ஆகுது அப்படிங்கிறத வந்து அது வந்து எப்படி சொல்லாம அதை எப்படி கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்? ஏன்னா இப்போ அட்வொகேட் வாஞ்சிநாதனுக்கு வந்து இதே பிரச்சனைகள் வந்து இது வந்திருக்கு. அதுவும் வெளியில பேசின ஒரு விஷயத்துக்காக வந்து கண்டெம்ட் வந்தது அப்படிங்கும் பொழுது இது எப்படி நார்மலா அதுக்கு தானே லீட் பண்ணுது. அப்ப அதை சொல்லாம எப்படி இருக்க முடியும்? இது சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு சொல்ல முடியாதா? ஃபேக்ட் அதுதாங்க. இப்போ அந்த ரீசனபிள் அச்சம்ன்றத வந்து நம்ம எப்படி அதை சப்போர்ட் பண்றோம், நம்ம என்னென்ன எவிடன்ஸ் வச்சு அதை சப்போர்ட் பண்றோம் அப்படின்றதுல தான் அந்த ரீசனபிள்னஸே வருது. நான் அந்த இந்த பர்டிகுலர் ஜட்ஜு கிட்ட நான் எடுத்துட்டு போனா இந்த மாதிரி தான் தீர்ப்பு எனக்கு வரும், அதனால நான் இந்த ஜட்ஜுக்கோ இல்லை இந்த கோர்ட்டுக்கோ அணுக விரும்பல அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன எவிடன்ஸ் வைக்கிறோமோ அதுதான் வந்து அந்த ரீசனபிள்னஸை சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா இருக்கு. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம கிரிட்டிக் பண்ணலாம். ஒரு ஜட்ஜை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா அந்த அந்த கிரிட்டிசிசம்லயும் ஒரு ரீசனபிள்னஸ் இருந்தா தென் இட் மே நாட் அமௌண்ட் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்போ பப்ளிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி நம்ம அதை எப்படி வியூ பண்றோம், எப்படி பர்சீவ் பண்றோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன், ஒரு ஃபார்மல் டிஸ்கஷனோ ஒரு அகாடமிக் டிஸ்கஷன்லயோ பண்ணா அதை வந்து நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு எடுக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்லை அதுதான். அப்போ சப்போஸ் ஒரு எல்லாம் கண்டெம்ட் போட்டால் நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. எனி கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் கேன் பி ஃபைட் இல்லை ஃபாட்ல. அது ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ்னா இதே ரெகுலர் கோர்ட் கேஸ் மாதிரி தான் போகும். வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஸ். அந்த ரீசனபிள்னஸை நம்ம வந்து எடுத்து காட்டணும் அண்ட் நம்ம எவிடன்சஸை எடுத்து காட்டணும் அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வில் ப்ரொசீட். இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸில் சொல்லும் பொழுது சொன்னீங்க, ஒரு எவிடன்ஸ் இருக்கும், ஆர்குமெண்ட்ஸ் இருக்குதும், ஆர்குமெண்ட்ஸோட சேர்த்து இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து ஜட்ஜுக்கு ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேதர்டு இன்ஃபர்மேஷன்லேருந்து இருக்கக்கூடியது. ஏன்னா இப்போ நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் மித்தாலஜிக்கல் ரெஃபரன்சஸோட சொல்கிறது அப்படிங்கக்கூடிய இடம் இருக்குல்ல. அந்த மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸை எவிடன்ஸாக எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க? எனக்கு சில டைமில் எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னன்னா ஜட்ஜ்மெண்ட்ன்றது வந்து இட் இஸ் நாட் அ லிட்ரரி ஆக்டிவிட்டி. அது வந்து ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் எக்ஸசைஸ் இல்லை. ஒரு ஸ்டோரியோ ஃபிக்ஷனோ அந்த மாதிரி கிடையாது. அதில் ஃபிலாசபி பேசுறதுக்கான வழி இருக்கா? இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஒரு ஜட்ஜோட கருத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கோ இல்லை புரிய வைக்கிறதுக்கோ இல்லை பெட்டிஷனர்ஸோட பெட்டிஷனர்ஸோட டிஸ்பியூட்டை வந்து கிளியராக எடுத்து காட்டுறதுக்கோ நம்ம மெட்டஃபர் யூஸ் பண்ணலாமா, மித்தாலஜி யூஸ் பண்ணலாமா, இல்லை வேறு எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாமா, சயின்ஸ்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம் டெஃபினெட்லி. ஏன்னா நாளைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நிற்கணும். இன்னும் நெக்ஸ்ட் வர கோர்ட் வந்து அதை ப்ரெசிடெண்ட்டாக எடுக்கணும்னா அவங்களுக்கு நல்லா புரியணும் என்ன இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். அந்த புரிய வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர க்ரியேட்டிவாக நான் பண்ணுறேன் ஃபிலாசபிலாம் எழுதுகிறேன் அப்படின்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவே நம்ம எடுக்கலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆக்சுவல் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியில் பில்ட்டாக ஆன எடிஃபைஸாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர ஃபிலாசபியும் மித்தாலஜிலையும் வர்றது வந்து நம்ம ஒரு டைரெக்ஷனாக தான் எடுத்துக்க முடியும். இல்லை அந்த டைரக்ஷனே நாளைக்கு வந்து பிகாஸ் இட்ஸ் எகெயின் இது வந்து ஒரு ஆர்கைவ்ங்கிறது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லக்கூடிய இடத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரியான மித்தாலஜிக்கல் ரெஃபரன்சஸ் ஆர் நாட் சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கும் பொழுது மெட்டஃபராக யூஸ் பண்ணும் பொழுது ஓகே, அது பிரச்சனை கிடையாது, இட் இஸ் அ மெட்டஃபர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ காந்தர்வ திருமணம் அப்படின்னு சொல்ல ஒரு ஜட்ஜ் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை வந்து காந்தர்வ திருமணமாக இருந்து கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃபரன்சஸ் இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதோ இல்லை ராமன் இங்கே இருந்தார் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயங்களோ தேர் இஸ் நோ ஃபேக்சுவல் எவிடன்ஸ் அப்படிங்கும் பொழுது அதற்கு ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களையோ நம்ம பார்க்கும் பொழுது
அது ரொம்ப இதுவால இருக்குது. நாளைக்கு வந்து அதை ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் தானே வர இருக்கும். வாய்ப்பு இருக்கு. நான் என்னோட தனிப்பட்ட கருத்துல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஜட்ஜஸும் சரி, நம்ம லாயர்ஸும் சரி, வி ஆர் பவுண்ட் பை கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. நம்ம அரசமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்கிற நெறிமுறைகள் தான் வந்து நமக்கு வழிகாட்டணுமே தவிர, நம்ம ரிலிஜன் இல்ல மித்தாலஜி இதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து ஒரு வழி எடுத்துட்டு அந்த பாதையை போறோம்னா, தென் இட் இஸ் நாட் ஜுடிஷியல் டெசிஷன் மேக்கிங். ஈவன் ஒரு சுலபமா நம்ம கான்வர்சேஷன்ல பேசும்போது பாண்டவர் கௌரவர் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து வேற. ஓகே, அதுல வந்து நமக்கு புரியுது லாங் ஸ்டாண்டிங் டிஸ்பியூட் இது மாதிரி. அதை ஒரு 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 இடியோமேட்டிக்காவோ மெட்டஃபரிக்கலாவோ யூஸ் பண்ணா பரவாயில்ல. பட் இதுலேருந்து நம்ம கர்மா தர்மாலாம் எடுத்து ஜட்மெண்ட்ல போடும்போது ஒரு ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலோட கேஸ்ல வந்து நம்ம கர்மமும் தர்மமும் எடுத்து போட்டோம்னா தட் வில் லீட் டு கன்ஃபியூஷன். இந்த லேட்டராக வந்து நம்ம அப்புறமா போக போக பார்த்தோம்னா அந்த ஜட்மெண்ட்டை படிக்கும்போது நம்ம ஸ்டாச்சுட்டரி டியூட்டியா கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியா இது மட்டும்தான் பார்ப்போமே தவிர ரிலிஜியஸ் டியூட்டியா மெத்தலாஜிக்கல் டியூட்டியா கம்யூனிட்டி கான்ஷியஸில் இருக்க டியூட்டியா அப்படின்றது வந்து இட் பிகம்ஸ் இரலவென்ட். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது கரெக்டு தான். இப்போ இந்த இடத்துலேருந்து மித்தாலஜிக்கல் இதை கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியிலேருந்து ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இப்போது நான் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி டைரக்ட்லி சேலஞ்சிங் த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி தானே. அவர் ஆக்சுவலாக எந்த விதத்தில் அதை சொன்னாருன்னு கூட நம்ம கொஞ்சம் அதை டிபேட் பண்ணலாம். நாட் இன் திஸ் ஃபோரம் பட் இன் சம் ஃபியூச்சர் ஃபோரம். சனாதன தர்மத்தை வந்து நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் அதை டைட்டாக பிடிச்சிட்டு நான் இருப்பேன் அப்படின்றது வேற. அது அவரோட பர்சனல் லைஃப், வி டு நாட் இன்டர்ஃபியர் தேர். ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை நான் வந்து சனாதன தர்மத்தில் இருக்கிற பிரின்சிபல்ஸோடு நான் சப்ஸ்டிடியூட் பண்ணி நான் செயல்படுவேன் அப்படின்னு அவர் இன்டர்பிரிட்டேஷனாக இருந்தால் தென் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அக்செப்ட். இல்லை அதுதான் இப்போ எனக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ இருக்குது. அப்போது அந்த மெத்தட் ஆஃப் ஃபாலோயிங்கில் என்னோட பர்சனலாக இருக்க வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதை வந்து ஐ ஆம் இம்ப்ளிமெண்டிங் இன் மை ஒர்க் அப்படிங்கிற ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை மீறதா கன்சிடர் பண்ண முடியாதா? அது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட் தான் நான் சொல்லுவேங்க. ஆனால் எந்த ஜட்ஜுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பயஸோ இல்லை ஒரு நர்ச்சர் அவங்களோட குடும்பம் கம்யூனிட்டியோட பயஸ் இல்லாமல் வந்து உட்கார போகிறது இல்லை. பிகாஸ் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. இருக்கதான் செய்யும். ஸோ ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா அந்த பயஸை டிக்ளேர் பண்ணுறதும் ஒரு டிரான்ஸ்பெரன்சி தானே. இல்லை பயஸை டிக்ளேர் பண்ணுறது டிரான்ஸ்பரன்சி. அதில் வந்து ஓகே, அதை வந்து நம்ம போஸ்ட்மார்டம் லிட்ரேச்சர்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ பேராகிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஏன்னா இட்ஸ் வெரி கிளியர். நீங்கள் வந்து உங்களை நான் கடைசி வரைக்கும் ஏமாற்ற விரும்பலை அப்படிங்கிறதுல வந்து சொல்கிறதுல ஓகே. ஆனால் ஒரு ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிள் போஸ்டில் ஒரு ஜுடிஷியரி ப்ராசஸில் இஃப் யூ ஆர் சேயிங் தட், அதாவது வந்து நான் வந்து ஒரு இதுவாக இருக்க போகிறேன், என்னோட இதெல்லாமே இப்படி நான் வந்து ரேஷ்னலாக இருக்க போகிறேன், என்னோட இது எல்லாமே ரேஷ்னலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 51AH வந்து சொல்லுது எவ்ரி வருது. அதனால் வந்து நான் வந்து ரேஷ்னலாக செயல்பட போகிறேன் அப்படின்றது. இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி அப்படிங்கிறது சொல்லுது. இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லுது. கான்ஸ்டியூஷனும் அதுதான் சொல்லுது. கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியும் அதுக்கான அதை தூக்கி அப்போல்டு பண்ணுறதுக்காக தான் இருக்குதுங்கும் பொழுது இப்படி ஒரு சனாதன தர்மம் அப்படிங்கிறதோ இல்லை வேற ஏதோ ஒரு இருந்தாலும் இருந்து நான் வந்து மனுஸ்மிருதியை வச்சு தான் ஃபாலோ பண்ண போறேன், நான் குர்ஆனை வச்சு தான் ஃபாலோ பண்ண போறேன், நான் பைபிளை வச்சு தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜஸ் சொன்னா அது வந்து எப்படி அதை இது பண்ண முடியும்? என்னோட தனிப்பட்ட கருத்துல ஐ ஆம் சேயிங் தட் நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51AH நான் ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வரேன். நம்ம வந்து ஜட்ஜு வந்து ஓத் எடுக்கும் போதே கான்ஸ்டிடியூஷன் மேலே தான் ஓத் எடுத்துட்டு வந்து உட்கார்றாங்க. அப்படி இருக்கும்போது அதோட இருக்கிறது தான் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். So professional ethics always bound to the constitutional morality in that job. Yes, judicial role la வந்து even for lawyers எங்களுக்குமே அதுதான் ஒரு ரோல். இப்போ எங்க பார் கவுன்சில் ஆக்டோ இல்லை அட்வொகேட்ஸ் ஆக்டோ பார்த்தீங்கன்னா கூட எப்படி செயல்படணும் அப்படின்னு அதுல கிளியரா கொடுத்துருக்கு. இட் இஸ் அவர் ப்ரொஃபஷனல் டியூட்டி. ஸோ நம்மளோட இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிரெக்ஷன் கூட கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டிக்கு எதிராக இருக்கக்கூடாது
அவங்களோட பேச்சும் வந்து நீங்க வந்து பர்சனல் கெப்பாசிட்டியில பேசுனா ஓகே. ஆனா வந்து அங்க பர்சனல் கெப்பாசிட்டியாவே நீங்க போறது இல்ல. ஒரு இடத்துக்கு போய் இது பண்ணும் பொழுது என்னை வந்து என்னவா கூப்பிடுறீங்கிறதுல இருந்து தானே இருக்குது. அப்ப நீங்க வந்து நான் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னாங்க, நான் ஹைகோர்ட் ஜட்ஜா தானே என்னோட இது இருக்கு. ஸோ அந்த டென்யூருக்குள்ள நீங்க சொல்றது எல்லாமே நீங்க அதுவா இருந்து சொல்றது தானே இருக்குது. அதனால தானே மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டசன்ட் டாக். கரெக்ட். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. யார் எங்க போலாம், என்ன பண்ணலாம், இல்ல என்ன மாதிரியான ஈவென்ட்ஸ்ல பண்ணும் பொழுது இது இருக்கு அப்படிங்கிறது அவங்க பேசுறது கூட இட் இஸ் previously filtered. Yes. அப்படிங்கும் பொழுது இட் இஸ் த திங். ஜட்ஜுக்கும் அந்த மாதிரியான இது கிடையாதா? இருக்குங்க, இருக்கு. ஸோ ஜட்ஜுன்ற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஓன் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ரோல். இப்போ வந்து ஒரு லோவர் பொசிஷன்ல டெசிஷன் மேக்கரா இல்லாத ஒரு பர்சன், லெட் அஸ் சே ஒரு கிளர்க்கு ஆர் கிளர்க்னா கோர்ட் கிளர்க் ஆர் பெஞ்ச் கிளர்க் ஆர் ஜுடிஷியல் ஆஃபீஸர், இது ரெஜிஸ்ட்ரார், செக்ஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து ஓகே யூ கேன் ப்ரொவைட் அ மோர் டைரக்டட். நீங்கள் ஏபிசிடி தான் பண்ணலாம், ஏபிசிடி வரைக்கும் பண்ணனா போதும், ஆனால் எம்என்ஓபி செய்யக்கூடாது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ரூல் வைக்கலாம். பட் ஜட்ஜுன்றவர் வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியணும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடாக தான் அவங்களுக்கு ஒரு ரோல் ஆர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரோட்டோகால் கொடுப்பாங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் அவர் வந்து ஜட்மெண்ட் எடுக்கும்போது மீதி பேருக்கெல்லாம் ஜட்மெண்ட் கொடுக்கும்போது நம்மளும் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இப்போ நம்ம ரெக்யூசலை பற்றிலாம் பேசியிருக்கிறோம். இம்பீச்மெண்ட் மூமெண்ட், ஒரு ஜட்ஜு மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றது அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எகைன் ஜிஆர்எஸ் வந்து சொல்லும் பொழுதே நான் என்னோட பதவி காலம் வரைக்கும் இருப்பேனா இல்லையா அப்படின்னு சொல்கிற இதுவும் வந்து அந்த இம்பீச்மெண்ட் மூமெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதை வந்து சட்டைரிக்கலாக சொல்கிற இதுலேருந்து துணியிலேருந்து நான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இம்பீச்மெண்ட் ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள். கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 124(4) தான் வந்து இம்பீச்மெண்ட் பற்றி பேசுது. 124(4)ல் என்ன பேசுகிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி இம்பீச் பண்ணுறது அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் அட்ரஸ் இருக்கணும். போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஹாவ் டு ஹாவ் அட்ரஸஸ் பை போத் சைட்ஸ் and there has to be some form of voting and then only they can be impeached. இப்போ இதில் வந்து ஆர்டிக்கல் 124(4)லேயே வந்து இந்த அட்ரஸ்னா என்ன அப்படின்னு கிளாரிட்டி இல்லை. I think some time ago ஒரு judges had requested the impeachment of another judge. அதில் 36 Supreme Court judgesே வந்து oppose பண்ணியிருந்தாங்க. So in India from the time of independence we have not had an impeachment. ஸோ தேர்ஃபோர் இம்பீச்மெண்ட் அப்படின்றது எப்படி ப்ராக்டிக்கலாக அந்த 124(4) அப்ளை பண்ணுவோன்றது நமக்கு தெரியாது. ஆர்டிக்கல் 218 என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்குமே அதே ப்ராசஸ் தான். 124(4)ல் எங்கே சுப்ரீம் கோர்ட்னு போட்டிருக்கோ அந்த வேர்ட்ஸுக்கு பதிலாக ஹைகோர்ட்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ பார்லிமெண்ட்டில் அட்ரஸ் இருந்தால் தான் ரெண்டு சைடும் அட்ரஸ் பண்ணணும். அண்ட் இட் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் எலெக்ஷன். யூ ஹேவ் டு கெட் அ மெஜாரிட்டி டு இம்பீச் அ ஜட்ஜ். அதாவது இம்பீச்மெண்ட் மூவ்மெண்ட் வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாலும் கூட இன்ன வரைக்கும் ஒரு ஜட்ஜு கூட இம்பீச் ஆனதில்லை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூரி சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இங்கே வந்து நம்ம அந்த ஜூரி சிஸ்டம் வந்து இது இருக்கா, இல்லை இதை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, இல்லை ஜட்ஜஸே அந்த ஜூரி சிஸ்டம் ஓட இருக்கக்கூடிய அந்த மற்ற இதுலேருந்து எதுலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஒரு கிளியர் கட்டான இது இருக்கிறதுனால அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா? ஜூரி சிஸ்டம் நம்ம கண்ட்ரியில் இருந்தது. நானாவதி ஜட்மெண்ட்டில் வந்து ஜூரியோட ஜட்மெண்ட் ஓவர் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூரி சிஸ்டமையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஜூரி சிஸ்டம் இல்லை. ஆனால் ஏர்லியராக இருந்திருக்கு. இப்போ இந்த ஜூரி சிஸ்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்மெண்ட்டில் லா ஸ்பெசிஃபிக் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு பார்ட் ஆஃப் த ஜட்மெண்ட், ஃபேக்டை இன்டர்பிரேட் பண்ணுறது செகண்ட் பார்ட் ஆஃப் த ஜட்மெண்ட். இப்போ கண்ட்ரீஸ் விச் ஹேவ் ஜூரி சிஸ்டம், ஜூரி வந்து ஃபேக்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் ஜட்ஜு வந்து அவங்களுக்கு முன்னாலேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, லா வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ் நீங்கள் டிஸ்ரெகார்ட் பண்ணணும், சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் டிஸ்ரெகார்ட் பண்ணணும், ஆனால் பேசிஸ் த ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடென்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா அங்கே அந்த ஜூரி அட்ரஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம்.
ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் யூ கிவ் அ ஜட்ஜ்மெண்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் ஜட்ஜு தான் வந்து ஜூரி கூட. ஸோ த ஜட்ஜ் ஹேஸ் டு ஆக்ட் இன் 2 capacities. First, when he is assessing the facts, he has to be like jury. Jury-na lay people. This is what is important. ஜூரின்றது வந்து நீங்களும் ஜூரியில் உட்காரலாம், நானும் ஜூரியில் உட்காரலாம். ஜூரியில் உட்கார்றவங்க வந்து ட்ரெயின்டு லாயர்ஸோ ஜட்ஜஸோ கிடையாது. தேர்ஃபோர் ஜட்ஜே கூட ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு லே பர்சனாக தான் அந்த ஃபேக்ட்ஸை அசஸ் பண்ணணும். அதை இன்டர்பிரேட் வேற, அசஸ் பண்ணணும். லாயராவோ இல்லை ஜட்ஜாவோ லாவை இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ த ஜட்ஜ் ஹேஸ் போத் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா அண்ட் இட் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். இப்போது அந்த யூஎஸில் பார்த்தீங்கன்னா இல்லை மெனி ஜூரி இருக்கிற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியே சென்சிட்டிவ் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அது கோர்ட் கேஸ் விஷயமாகவே வெளியே ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இல்லை மீடியாவில் நிறைய டிபேட்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஜூரியை வந்து செக்வெஸ்டர் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து வெளியே போகக்கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது, வெளியே பேசக்கூடாது. சம்டைம்ஸ் தே ஈவன் டோன்ட் லீவ் த கோர்ட் கேம்பஸ். இல்லை சம்டைம்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வேறு இடத்துல உட்கார வைப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியே நடக்கிற இஷ்யூஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. அவங்க கையில் இருக்கிற ஃபேக்ட்ஸை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்கள வந்து தே ஆர் செக்வெஸ்டட் அன்டில் தே கிவ் தேர் டெசிஷன். அதுக்கப்புறம் த கோர்ட் வில் அப்ளை த லா. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், இப்படியெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்படிங்கும் பொழுது சில தீர்ப்புகள், சில நடைமுறைகள், சில ஜட்ஜஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதானங்க ஆக்சுவலாக அந்த ஃபியர். இப்போ ரீசனபிள் ஃபியர், ரீசனபிள் அப்ரஹென்ஷன்ன்றது வந்து அதுதானே. இப்போது ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சண்டையாக இருந்தாலும், எந்த டிஸ்பியூட்டாக இருந்தாலும், எந்த கொஸ்டினாக இருந்தாலும், கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும், நம்ம நெய்பருக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும், ஒய்ஃபுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும், நம்ம கடைசியில் போகிறது வந்து கோர்ட்டுக்கு தானே. ஏன் நம்ம அங்கே போட்டோம்னா கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுக்கும், நீதி கொடுக்கும். அண்ட் கோர்ட்டோட நீதி வந்து 2 பேருக்கும் சமமாக இருக்கும். இட் வில் பி நியூட்ரல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட தானே நம்ம ஜட்ஜிக்கிட்டே போகிறோம். இப்போது அந்த நம்ம இந்த கோர்ட்டு போனால் இவங்க இந்த மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க, இந்த ஜட்ஜுக்கிட்ட போனால் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே அனாலிசிஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாலே அந்த ஜுடிஷியல், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களா அந்த 3rd பில்லர், அதுவே பில்லராக இல்லாமல் பீஸாக போயிடுது இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து இட்ஸ் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி ஜுடிஷியல் பில்லரை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதும் நமக்கு வந்து ப்ராப்பராக அந்த டைமில் வந்து கொஸ்டின் பண்ணி நீங்கள் இப்படி உங்களோட கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியிலேருந்து விலகி போகிறீங்க அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு இது இருக்குது இல்லையா? இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது வெறும் கவர்மெண்ட்டோட வேலை மட்டும் இல்லை. இட் இஸ் ஆல்சோ த ஜாப் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் லே பீப்புள், சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, நம்ம இன்னொரு இதில் வந்து தொடர்ந்து வேற ஒரு சப்ஜெக்டில் பேசுவோம். ஷூர். தேங்க்யூ.